யோவான் 16 அதே வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லா தடவையும் நம்ம பிரசவம் பண்ணக்கூடியதாக. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அது பாருங்க, ஆண்டவர் சொல்றது உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயிச்ச இயேசு. நம்ம அங்கிருந்து ஆரம்பிச்சோம். ஜெயிச்சவர் யாரை தேடி வந்தாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெயித்தவர் தோற்றவரை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயிச்சவங்க எப்பயுமே ஜெயிச்சவங்களை தேடிதான் என்ன செய்வாங்க? போவாங்க. அல்லேலூயா. அதானே, ஒருத்தர் ஜெயிச்சா அவருக்கு மாலை விழுகும், அவருக்கு ரொம்ப பாராட்டுகள் வரும், பயங்கரமான வரவேற்புகள் வரும். அல்லேலூயா. ஜெயிச்சவங்களுக்கு தோத்தவனுக்கு எந்த இதுவுமே வராது, அவன் துக்கத்தோடு இருப்பான். புரியுதா உங்களுக்கு சொல்றது? தோத்தவனை தேடி யாராவது போவாங்களா? அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லாம் இழந்து தோத்து போனவங்களை யாராவது தேடி போவாங்களா? அல்லேலூயா. இயேசு தோற்றவனை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லணும். அவர் உலகத்தை ஜெயிச்சா அவரு நம்மளை தேடி தோத்து போனவரை தேடி வந்தார். பேதுருவை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அருமையான சீசன் பேதுருவை குறித்து நம்ம பார்த்தோம். கடனுடைய காரியங்களை எல்லாம் தெரிஞ்சவன், பேர் பெற்றவன், அருமையான தேவனுடைய ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு வருமானம் கிடைக்கிற வருமானத்தை இழந்து நின்றான். அல்லேலூயா. என்ன இழந்தான்? தன்னுடைய வருமானத்தை இழந்து நின்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். அவனை தேடிதான் ஆண்டவராக இயேசு வந்தார். அல்லேலூயா. வருமானத்தை அன்னைக்கு ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டா தான் அவனுக்கு வருமானம், மீன் கிடைக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து வலது பக்கம் வலையை போடுனார். அல்லேலூயா. சோர்ந்து இருக்கிறவன், நெறிந்த நாடலை முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவருக்கு தெரியும், இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டும் எந்த ஒரு வருமானம் வரலையே, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியா அப்படின்னு நினைச்சிருந்தான். தோற்று போனவனை தேடி ஆண்டவராக இயேசு வந்தார். அல்லேலூயா. அதாவது இழந்து போனதை, என்னத்தை இழந்தான்? வருமானத்தை. லூக்கா 19 நம்ம பார்த்தோம். படிக்க அந்த வசனத்தை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. இழந்துட்டு அதை திரும்ப கொடுக்கத்தான் வந்தேன்னு சொன்னார் இயேசு. சொல்லுங்க, அருமையான தேவன். எதையெல்லாம் மனுஷன் வாழ்க்கையில இழந்தானோ அதை கொடுக்கும்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வந்தார். நீதிமான்களை எல்லாம் பாவிகளையே தேடியதுன்னு சொன்னார். அல்லேலூயா. பாவிகளை தேடி யாராவது போவோமா? நம்ம போவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. யாரை தேடி வந்தாரு? கிருபை இழந்த மனுஷனை, தேவனை விட்டு விலகின மனுஷனை, இழந்து போனவனை, கிருபை இழந்து போனவனை தேடி இயேசு என்ன செஞ்சார்? வந்தார். இழந்து போனதையும் தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. படிக்க ஒரு வசனம் லூக்கா 5:5 நம்ம பார்த்தோம். இனி ஒரு வசனத்தை நீங்க படிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 1 வசனம் படிக்க, பிறகு 10 மேல படிக்கலாம். மார்க் 2. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே உங்க முன்னால பிரசங்கம் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் உங்க இருதயத்திலே இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பிரசங்கம் 6 பண்ணாலும் சரி, வார்த்தை கர்த்தருடையது. அல்லேலூயா. படிங்க. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் நம்ம நிறைய தடவை இந்த வசனத்தை நம்ம நீங்க நிறைய இடத்துல கேட்டுப்பீங்க. அதைத்தான் இது சொல்றேன். பிரேத கல்லையிலிருந்து என்ன செஞ்சானா? இறங்கி வந்தான். அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? மனுஷன் எங்க குடியிருப்பான்? வீட்டுல தான் குடியிருப்பான். அல்லேலூயா. எங்க குடியிருப்பாங்க? கூடுகளுக்கும் குருவிகளுக்கும் என்ன உண்டா? கூடுண்டு. அல்லேலூயா. எலிகளுக்கும் குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன இருக்கு? ஆனா அவனுக்கு என்ன இல்ல? வீடு இல்ல. அல்லேலூயா. அவன் குடியிருப்பு எங்க இருந்துச்சா? கல்லறையில. படிங்க. கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலினால கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. மனுஷன் எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சு போச்சு. அவனை ஒரு காரியத்துல என்ன செய்ய முடியல? ஒண்ணுமே செய்ய முடியல, கட்ட முடியல.
உடைச்சிடுவான் சங்கிலியை. அவ்வளவு பெரிய அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆனால் எங்கே போய் குடியிருக்கிறான்? அவனுக்கும் வீடு இருந்திருக்கும், குடும்பம் இருந்திருக்கும், மனைவி இருந்திருக்கும், மக்கள் இருந்திருக்கும், சொந்தம் பந்தம் ரத்த பந்தத்தில் ஒரு மனுஷன் தனியாக இருப்பானா? ஏதாவது ஒரு வழியில் அவனுக்கு சொந்த பந்தம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? எல்லாரும் இவனுக்கு நேரிட்டதை கண்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க. விரத்தை அடக்க முடியல, சங்கிலியில் கட்ட முடியல. கொண்டு போய் போட்டாலும் ஆஸ்பத்திரியில் போட்டாலும் டாக்டர் அடிப்பான். அங்கிருந்து என்ன செய்வான்? கதை உடைச்சிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவன் குடியிருப்பு கல்லறை தான். அல்லேலூயா. வீட்டை மறந்துட்டான், சொந்த பந்தத்தை மறந்துட்டான், கல்லறையில் குடியிருப்பு. அவனை தேட யாருமே இல்லை. கரங்களை தட்டி அல்ல, அவனை தேட இந்த உலகத்தில் ஒரு வருஷம் இல்லை. அருமையான தேவனுடைய ஒரே ஒரு தேடி போனாரு. ஆறு இயேசு. வீட்டை இழந்தவன், சுகத்தை இழந்தவன், மனைவியை இழந்தவன், மக்களை இழந்தவன், எல்லாத்தையும் இரத்தத்தை வந்து எல்லாத்தையும் இழந்தவன் ஒருத்தரும் இல்ல. சாகக்கூடிய சூழ்நிலை. தன்னை தானே கல்லை எடுப்பான், தன்னை தானே இடிச்சுக்கிடுவான். சாவு நெருங்கி வந்துகிட்டு இருக்கவனுக்கு இயேசு பார்த்தா ஒருத்தருமே தேவனுக்கு. இவனை பாதுகாக்க ஆஸ்பத்திரி கூட்டு போக யாரும் இல்லை, இவனுக்கு சிகிச்சை செய்ய யாரும் இல்லை, டாக்டரும் முன் வரல. அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டார்கள். இயேசு என்ன செஞ்சார்? அந்த இடத்தை தேடி ஆண்டவர் போகிறார். அருமையானது தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரித்து போவான் அப்படிங்கிறது. அல்லேலூயா. பிசாசு அவனை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு அவனை தேடி போனார். படிங்க, படிச்சதுல படிங்க. இரவும் பகலும் 24 மணி நேரம் கல்லறை தான் அவனுடைய குடியிருப்பு. தூரத்திலே கண்டபோது பணிந்து கொண்டு, குமாரனே, ஏப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இவனை காரியத்திலே முடிச்சு நான் அதுவும் கூட நீரியே ஓடி வந்தீர், உமக்கும் எனக்கும் என்ன? சொன்னான். அசுத்தாவியே போய் சொல்லியிருந்தார். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அப்ப அதுல நீங்க அந்த 16 இருந்து படிங்க. 16 இருந்து 15, 16 இருந்து ஒரு வசனம் படிங்க. அதே வசனத்துல 5ல இயேசு வந்தாரு. பிசாசு எல்லாம் என்ன செஞ்சாரு? பந்திகளுக்குள்ள போயிடுச்சு. பிசாசு எல்லாம் சுய ரூபம் அவனுக்குள்ள வந்துருச்சு. பிசாசு போனோன்னு என்ன வந்துருச்சு? இங்கேதான் முக்கியமா நம்ம பார்க்க போறோம். படிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைல படிக்க. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருந்ததை கண்டு எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? ஒரு மனுஷனை இவனை அடக்க முடியல, ஒரு டாக்டரால இவனை சரிபடுத்த முடியல. அல்லேலூயா. வஸ்திரம் தரிச்சிருக்கான், புத்தி தெளிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கான். அல்லேலூயா. படிங்க படிங்க. கண்டவர்கள் சொன்னார்கள், தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, இல்லையா? கவனமா கேட்கணும் வார்த்தையே. நல்லா ஆயிடுச்சு, வஸ்திரம் தரிச்சிட்டான், பிசாசு அவனை விட்டு மாறிடுச்சு. இயேசு நீ போ பார்க்குறாரு. அவன் என்ன செய்யறான்? நான் வீட்டுக்கு போகிற, நான் இயேசு கூட வர்றேன்னு சொல்லி. அல்லேலூயா. இயேசு அதுக்கு என்ன சொன்னாரு? இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ இனத்தாரிடத்திற்கும் வீட்டுக்கும், ஏன்னா நீ உன் வீட்டை இழந்த, அல்லேலூயா சொல்லணும், உன் இடத்தை இழந்த, உன் மனைவியை இழந்த, உன் சொந்த இடத்தை இழந்த, உன்னுடைய பிள்ளைகளை நீ இழந்த, போ
நீ வீட்டுக்கு போ. இழந்து போனதை தேடவும். கரைகளை தட்டி அல்லேலூயா சொல்லணும். அருமையான தேவனுடைய சத்திய வசனம். இழந்து போனதை, என்னத்தை இழந்தான்? மனைவி இழந்தான், மக்களை இழந்தான், சொந்த பந்தத்தை இழந்தான், குடும்பத்தை இழந்தான். அருமையான தேவனுடைய அதெல்லாம் உனக்கு கொடுக்கத்தாப்பா நான் வந்தேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே எந்த குமாரன் வந்தார்? மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. மகா மேன்மை உள்ள தேவன் மாம்சத்தில் வந்து மாம்சமானவனுக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். அருமையான தேவன். வீட்டை இழந்துட்டியே. ஹல்லேலூயா. உன் மனைவி இழந்தியே. ஏன் கூட வர்ற? உன் வீட்டுக்கு போப்பா. அவன் இயேசு கூட வரேன். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே வேண்டாப்பா, நான் உண்மை கூட வரேன். வேண்டாம், நீ உன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. அப்படித்தானே எழுதி இருக்கு. படி. ஹல்லேலூயா. கொடாமல் ஒரு சீசன் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஹல்லேலூயா. என்னை பின்பற்றி. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் குடும்பத்தோடு இருந்தான். நீ நல்லா இருந்தப்பா. ஆனா இன்னும் என்ன பற்றி வேணார்? ஆனா இவன் குடும்பத்தை இழந்து இருந்தான். இழந்து போனதை தேட. அதுதாப்பா நான் வந்தேன். உன் வீட்டுக்கு போ, போய் சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும். ஆனா ஆண்டவர் ரசிட்டாரு. நீ உன் வீட்டுக்கு போட்டான். போயிட்டா வீட்டுக்கு போய் என்ன செஞ்சான் தெரியுமா? இனி என் ஜோடியை நான் பாத்துக்கிறேன். அப்படியே இருந்தான். தெக்கப்போடி நாடு எல்லா இடத்துக்கும் போய் இருந்துட்டான். அவன் வீட்டுக்கு போயிருப்பான். அவன் மனைவி கூட பார்த்துருப்பான். அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கல, போயிட்டான். அருமையான தேவனோட பிள்ளை. தெக்கப்போடி நாட்டில் போய் எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன சொல்றான்? சத்தியத்தை குறித்து சொல்றான். இயேசுவை பார்த்தேன், எனக்கு சுகம் கொடுத்தார், பலம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு போய் பிரசங்கம் பண்ணல, இவனே கரங்களை தட்டினாரு. இவனே பிரசங்கம் பண்ணான். நோட்டீஸ் அடிக்கிற, போஸ்டர் ஒட்டல. ஹல்லேலூயா. பாணர்களுக்கு கட்டளை. அருமையான தேவனுடைய பிள்ளை. பிரசங்கம். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்றான். இயேசுவை பார்த்தையா? அங்க இருந்ததுப்பா அவங்களை பார்த்து யார் ஆயுமே ஆச்சரியமா இருக்கு. நான் ஒருவரை பார்த்தேன், இயேசு ஹல்லேலூயா என்ன சுகமாக்கிட்டாரு. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை. ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. பைத்தியமானவைகளை இயேசு தெரிந்து கொண்டார். அருமையான பைத்தியம் பிடிச்சிருந்தான் பிரசங்கம் பண்றான். ஹல்லேலூயா. அங்க வேற யாரும் இல்லை, இவன் தான் போய் பிரசங்கம் பண்ண. தெக்கப்போலி நாடு முழுவதும் பிரசங்கம் பண்ணிட்டான். அருமையான தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் என் குடும்பத்தை இழந்தேன், என் வீட்டை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன். இழந்து போனதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஒரே ஒரு வசனத்தை நீங்க படிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் மத்தேயு 19:29 படிங்க. மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டை கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லணும். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வான். எங்க போ சொன்னார்? உன் வீட்டுக்கு போப்பான்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் நாமத்தில் நீ இழந்து போனையே, அதுதான்ப்பா வந்தேன். லூக்கா 19:10 அங்கதானே பார்த்தோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அதுதான் நான் வந்தேன் இயேசு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன இம்மையிலும் மறுமையிலும் மட்டும் இந்த உலகத்திலும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு. ஹல்லேலூயா. படிங்க, ஒரு வசனம் கூட படிங்க. யோவான், சீக்கிரம் படிப்போம், ஏன்னா பிரசங்கம் ரொம்ப நேரம் இல்லை. படிங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5. 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். அதே நிலைமை தான் அவனுக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துருப்பான். சொந்த பந்தம் கைவிட்டுருச்சு. ஹல்லேலூயா. மருத்துவம் கைவிட்டுருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை வருஷமா கிடக்கான்? 38 வருஷம். யாராவது தேடி போனாங்களா? நல்லா சொல்லணும். யாராவது தேடி போனாங்களா? ஏப்பா இப்படி வந்து கிடக்க, நான் உன் மச்சான் தானே, நான் உன் சொந்தக்காரன் தானே,
நான் உன் சித்தப்பா தானே, நீ தேடி வந்துட்டு சொல்றாங்களா? வியாதி. இல்லையா? படுக்கையாய் கிடக்கிற, வேதத்தில் இருக்க அருமையானது, எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண, படுக்கையாய் கிடந்தவனை எப்பொழுது சாவான் என்று எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது அருமையானது. என் படுக்கை, என் வியாதி படுக்கை முழுவதும் ஆண்டவர் மாற்றி போட்டார்னு சொல்லப்படுது. இல்லையா? அவனுக்கு தெரியும் இவனையும் தேட ஆடல, இவனை தேடி போறதுக்கு நான் தேடி வர்றப்பா, இழந்து போனது தான் தேடி வந்தேன் நான். அல்லேலூயா. ஆண்டவர் போறார். எத்தனை வருஷமா இருக்கு? 38 வருஷமா. குளத்துல தண்ணி கலக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சோகமாய் போறான். 38 வருஷம் சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. 38 வருஷம் வியாதின்னா வயசு அவனுக்கு எத்தனை இருக்கும் பாருங்க, எத்தனை வருஷமா கடந்திருப்பான். அல்லேலூயா. அவனை பார்க்க யாருமே இல்லை, சொந்த பந்தம் இல்லை, ரத்த பந்தம் இல்லை, எல்லாரும் இருக்காங்க, ஆனா தேடி போறதுக்கு அவனை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. அவனுக்கும் குடும்பம், மனைவி, மக்கள், சொந்த பந்தம் எல்லாரும் அவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கு இது இல்லையா? வயசாகும் போது, கால் நடமாட்டம் தள்ளாடும் போது, கண்ணு மங்கும் போது எல்லாருக்கும் வெறுப்பா இருக்கும். நம்மளும் இப்படி தான் எதையாவது தேடி சத்திரஞ்சாவடி போக வேண்டிய சூழ்நிலை அப்படி நிறைய பேர் போயிருக்காங்க. இல்லையா? ஆண்டவர் பார்த்தா இவனுக்கும் யாரும் இல்லை, இயேசு நெஞ்சாரங்க தேடி வந்தார். படிங்க, படிங்க, வசனம் உங்க கையில் தான் இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்தவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, ரொம்ப நாளா வியாதியஸ்தனை தேடி வர்றதுக்கு யாருமே இல்லை, வியாதியஸ்தன் என்று கண்டு அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது. அவன் சொல்ற பதில பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எதையோ சான்ஸ் ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கிறே ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சோகமாய் போறான். ஏன்னா ஒரு தடவை தான் தூதன் என்ன செய்வாரு, தண்ணியை கலக்கும் போது அதுல போய் குளிப்பான். நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இவனுக்கு எந்த சான்ஸும் கிடைக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு வேற வழியே இல்லை, நம்ம தான் வழி, நானே வழியும். சொஸ்தமாக வேண்டி விரும்புகிறாயா? அதுக்கு சொல்ற ஆண்டவரே, குளம் கறங்கும் போது என்னை கொண்டு வருவதற்கு யாருமே இல்லையே. அது குளத்தை தான் பார்த்தான். இயேசு என்ன சொன்னார்? படிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திருந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நீ குளத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, படுக்கை எடுத்துட்டு நினைச்சிட்டான், நடந்துட்டான். அல்லேலூயா. நடக்க ஆரம்பிச்சிட்டான். சோகம் கிடைச்சிருச்சு, பலம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. நடந்த உடனே அவன் எங்க போனான் தெரியுமா? வேற எங்கேயும் போல. அவன் சொந்த பந்தத்தை பார்த்து போனாலுமே அந்த பிள்ளைங்க ஆலயத்தை தேடி வந்துட்டான். அல்லேலூயா. ஆலயத்தை தேடி போயிட்டான். சோகம் கொடுத்த இயேசுவை தேடி வந்தான். அல்லேலூயா. அப்படிதான் போகணும் நம்மளும். அல்லேலூயா. தேடி வந்தான். ஆண்டவர் அவனை ஆலயத்தில் எங்க செஞ்சாரு? ஆலயத்தில் பார்த்தாராம். பார்த்து எங்க பார்த்தாரு? சாராய கடை இல்லையா, சந்தை இல்லையா, சினிமா தியேட்டர் இல்லையா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சி ஆஃபீஸில் பார்த்தாரா, பார்ட்டி ஆஃபீஸில் பார்த்தாரா, எங்கே பார்த்தார்? ஒரு ஆள் சொல்லுகிறா, ஆண்டவர் சோகம் கொடுத்த ஆலயத்துக்கு தான் வரணும். அருமையானது இல்லையா? தேடி வந்துட்டான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இனி பாவம் செய்யாதப்பான்னு சொன்னார். இல்லையா? அதிக கேடுன்னு ஒன்று ஏன்னா கேடு சம்பவிச்சுட்டா யாருமே தேடி வர மாட்டாங்க. இனி அதிக கேடுன்னு சம்பவிக்காதபடி என்ன செய்ய? இல்லையா? இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் சில கஷ்டங்கள் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இல்லையா? சரி, எங்க போட்டோம். அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, அவனை தேடி போனார். அவனுக்கு யாருமே இல்லைன்னு ஆண்டவர் தெரியும். இப்படிதான் நமக்கு யாரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டா கர்த்தர் தேடி வருவார். அதுக்கு தான் நான் சொல்றது, சொந்த பந்தம் கைவிட்டுறணும், எல்லாரும் நம்மளை கைவிட்டுறணும். சான்ஸ் ஆண்டவர் இருந்து நமக்கு வரும். அருமையான தேவன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே என்ன செய்யலாம்? இயேசு வந்தார். அல்லேலூயா. குடும்பத்தை இழந்தவன் நான் சொல்லலையா? நாமத்தின் நிமித்தம் மனைவியாவது, குழந்தையாவது, வீட்டையாவது, சொத்தையாவது இழந்தவன் எவனோ அவன் எத்தனை மரகப்பட்டுக்கிறோம், 100 எத்தனையாய் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதே மாதிரி நான் சொல்ல, பணம் கைவிட்டுரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மருத்துவம் கைவிட்டுரும்.
நம்ம ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம என்ன செய்வோம், மார்க் எழுதி அதே அதிகாரத்தில் தான் இருக்குது. மார்க்கில் நீ படித்து பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கிறது. படிங்க ஒரு வசனத்தை 5:25 படிங்க. 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஏன்னா ரொம்ப படிக்க வேணாம், சுருக்கமாக வந்துட்டோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம். சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு யாருன்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு, இயேசுவை குறித்து ஆனால் கேள்விப்பட்டு விசுவாசம் எதிர வருமா? கேள்வினால வரும். கேள்வி எங்கிருந்து வருமா? தேவனுடைய வசனத்தினால வரும். அல்லேலூயா. அப்படித்தானே எழுதி இருக்குது. கேள்விப்பட்டு என்னச்சு, நான் அவருடைய வஸ்திரங்களையும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை பயந்து தான் தொடுது. வஸ்திரத்தை தொட்டுடுச்சு. தொட்ட உடனே வல்லமை இறங்கிருச்சு, சுகமாயிருச்சு. படிக்க அது பரவாயில்ல. உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவன் தன் சரீரத்தில் உணர்ந்தான். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீதி கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறேன் என்றார்கள். இதை செய்வதை காணும்படிக்கு பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த சிறியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய். எப்படி வரும்போது எப்படி வந்துச்சு? அழுதுகிட்டு வந்திருக்கும், வேதனையோட வந்திருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை இப்ப ஏன் சொல்றேன்னா, நீ எப்படி போட சொன்னார் ஆண்டவர்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு. யோவான் 16:33 படிங்க. வேதத்தினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு புரியணும், அதுக்காகத்தான். என்னிடத்துல உங்களுக்கு என்ன உண்டு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி போட சொன்னார்? சொல்லுங்க. சமாதானத்தோட போ. எவ்வளவு பணம் செலவழிச்சிருப்ப, எத்தனை ரூபாயை செலவழிச்சிருப்ப. அல்லேலூயா. உன் கனவை ஒன்று மறந்துருப்பான், உன் பிள்ளைய ஒன்று மறந்துருக்கும். கனவு வியாதி இருந்தா தொட மாட்டான். அல்லேலூயா. நம்மளும் அப்படித்தான். ஒரு மனைவிக்கு ஏதாச்சும் ஒரு சோகம் சொன்னா நினைச்சா வியாதிஸ்தாரு என்னத்தை போய் நம்ம தொட, என்னத்தை போய் பார்க்க பயம் உண்டாயிரும். அல்லேலூயா. கனவை மறந்துருப்பான், பிள்ளையை மறந்துருக்கும், பேர பேத்தியை மறந்துருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்வாங்க? வெறுத்திருப்பாங்க. போன பிறகு எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அருமையான என்னிடத்தில் உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அதுக்கு தான் சொன்னது, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் அதுதான் ஆண்டவர் சார். திடன் கொள்ளுங்கள், ஜெயித்தேன், எல்லாத்தையும் ஜெயித்தேன் இயேசு. ஆண்டவர் சார், மகளே எப்படி போ, சமாதானத்தோட போ. இனி உன் கணவன் உன்னை ஏற்றுக்கொள்வான், உன் பிள்ளைகள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், உன் குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நாமத்தின் நிமித்த வீட்டையாவது மனைவியாவது சகோதரியாவது இழந்தவன் எவனோ. அல்லேலூயா. ஞான தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றையும் இழந்த, நான் ஜெயித்த இயேசு இழந்து போனதை தேடித்தான் வந்தான். அல்லேலூயா. நம்மளும் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. நம்மளை தேடி இயேசு வந்து அவரை தேடிதான் நம்மளும் வந்திருக்கோம். அல்லேலூயா. அவரை தேடிதான் வந்தோம். இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வா? அவர் தருவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், லூக்கா 18 சீக்கிரம் படிக்கிறான். 18:43 ஒரு வசனம் படிச்சுட்டு முடிச்சிடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே. எதுக்கு? ஒரு குருடை உதவி செய்ய பிச்சைக்காரன். அல்லேலூயா. யாரு? பிச்சைக்காரன். வீட்டை விட்டு விரட்டிருப்பாங்க. சொந்தம் இருந்திருக்கும், பந்தம் இருந்திருக்கும், மனைவி மக்கள் இருந்திருக்கும். இந்த குருடன் வச்சு நம்ம எப்படி உப்பேத்துறது? எங்கிட்ட போய் பிச்சை எடுத்து, இல்லையா பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் இயேசு அந்த வழி என்ன செய்யறாரு? வந்துகிட்டு இருக்கா. கண்ணு தெரியாது, ஆனா காது என்ன செய்யும்? இங்க வசனத்துல எழுதியிருக்கு, படிங்க. உடனே அவன் பார்வையடைந்து கொஞ்சம் தள்ளி மேல தள்ளி பிடிப்பான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாக உன் விசுவாசம். 2 வசனம் தள்ளி படிங்க. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று இயேசு போகிறார் என்று
அவனுக்கு அறிவித்தார்கள். கண்ணில் அவன் பார்க்கல. நல்லா கவனிச்சுக்கணும் வசனத்தை. இயேசு கிறிஸ்துவ அவன் கண்ணில் பார்க்கல. ஆனா என்ன பட்டான்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி எங்கிருந்து வரும்? தேவனுடைய வசனத்தினால. சத்தம் கேட்குது. இயேசு கிறிஸ்து போற ஒரே ஆர்வத்தை, இயேசு வராரப்பா, இயேசு வராரப்பா. அங்கே எல்லாரும் 4-5 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. உடனே இவனுக்கு காது, அவனுக்கு கண்ணு தான் தெரியல. அருமையான தேவனுக்கு பிள்ளை. ஆனா காது எப்படிச்சு? நல்லா கேட்டுச்சு. ஆண்டவர் சொன்னார், கண் இருந்ததும் நீங்க குருடரா இருக்கிறீர்கள், கண் இல்லாதவனுக்கு தெரியுது. எல்லாரும் பண்றாங்க. ஆனா இயேசு கத்திட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்னப்பா செய்யணும்? ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் வேண்டாப்பா. என்ன வேணும்? கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. உன் கண் இருட்டான உன் சரீரம் முழுவதும் இருட்டாய் இருக்கும். அல்லேலூயா. கண்ணு வேணும், பார்வை அடைவாராக. அல்லேலூயா. அதுக்கு பிறகு வராயா சொந்த பந்தம் நல்லாயிட்டானே, கண்ணு வந்துருச்சு, உன் வீட்டுக்கு போப்பா. அல்லேலூயா. கண் இழந்த நிமித்த உன் மனைவி இழந்த, உன் வீட்டை இழந்த, உன் சொந்த பந்தத்தை இழந்த, இழந்து போனதை உனக்கு தாரேன், போ. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே யார் வந்தது? மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா. அருமையான தேவர்களே, இம்மையிலும் மறுமையிலும் எதை இழந்தாலும் கர்த்தர் அதை திரும்ப தருவார். அல்லேலூயா. சுகத்தை இழந்தவருக்கு சுகத்தை, பலத்தை இழந்த சரீரத்தில், ரத்தத்தில் தான் பலனே இருக்கு. சரீரத்தில் முழுவதும் ரத்தம் போயிடுச்சு. ஆடி ஆடி வந்துச்சு ஏசுகிட்ட. அல்லேலூயா. விசுவாசத்தோடு வந்து தொட்டுச்சு. தொட்டவன் நான் சொல்லுவார், மகளே போ, விசுவாசத்தோட சுகத்தோடு போ, சமாதானத்தோடு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன கொடுங்க? திடன் கொடுங்க. திடனை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லணும். இயேசு ஜீவிக்கிறார். நம் ஆண்டவர் மரித்தேன், இதோ சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். உங்களோடு கூட நான் இருக்கேன், பயப்படாதே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்வார்? திரும்ப சரீரத்தில் சுகத்தை இழந்து, பலத்தை இழந்து, அல்லேலூயா, பணத்தை இழந்து, சொத்து சுகத்தை இழந்து,